ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 110. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 110 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸு ஃபாலோ பண்ணுற நிறையா பேர் நிறையா டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. மோஸ்ட்லி நான் கமெண்ட்ஸில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஒரு சில பேர் அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்காம கூட தயங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமாக தான் இந்த வீடியோ. அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன், எந்த மாதிரி ஃபுட்டுலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நான் ஒரு 5 டிப்ஸ் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். அது எல்லாமே என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுடைய வெயிட் லாஸும் ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக போகும். என்னுடைய வெயிட் லாஸில் நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான சொல்கிறது வாக்கிங் போகணுன்னு சொல்கிறேன். அது ஒரு சில பேர் சொன்னீங்க, நீட் பெயின் இருக்குது, முட்டி பெயின் இருக்குது, பாதத்தில் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, நாங்கள் எப்படி வாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி வாக்கிங் பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 வீக் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். அது சிவியராக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ உங்களை 5000 ஸ்டெப்ஸ் நடக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெயின் இருக்கவங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடங்க. நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பெயின் வரும். அது ரெக்கவர் ஆகி வரும்போது நெக்ஸ்ட் டே 2000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்லேயே உங்களால் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வரையுமே சூப்பராக வாக் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஸ்லோ மோஷனில் ஒன்று பண்ணும்போது நம்ம வெயிட்டும் லாஸ் ஆயிரும். நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம பாடி செட் ஆகி வந்துடும். நம்ம நிறையா பேர் பெயின் இருக்குன்னு சொல்லி நிறையா விஷயங்களை பண்ணாமலே விட்டுட்ருக்கோம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு எஃபோர்ட் போட்டோம்னா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நிறையா பேர் வெயிட் லாஸுமே டயட் இருக்கணும்னு பயந்து நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடங்க. அதுக்கு உங்கள் பாடி 2 டேஸில் எப்படி செட் ஆயிரும். அதுக்கப்புறம் 2000 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அகைன் பண்ணி போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரும் 4-5 வெள்ளைப்பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டாச்சு. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றனால நம்ம உடம்புல இருக்க கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா டீ காஃபிக்கு பதிலாக நான் பீட்ரூட் டீடாக் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் மட்டும் குடித்தாலே போதும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன், ஒரு நார்மல் தோசை எடுத்துக்கிட்டேன். முட்டையில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால டெய்லி எல்லோரும் முட்டை எடுத்துக்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைபருக்காக கிரேப்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு புதினா சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சிட்டேன். மிட் மார்னிங்கில் எனக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நான் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி வாட்டர் மெலான், ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, நட்ஸு, டேட்ஸு இந்த மாதிரி நான் சாப்பிடும்போது என் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என் கிரேவிங்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நாம் மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த கிரேவிங்ஸ் ரொம்பவே கம்மியாகும். அது போக மோர் அடித்து குடிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரேவிங்ஸ் சூப்பராக சாட்டிஸ்ஃபைட் ஆகி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான லஞ்சாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துகிட்டேன் ஃபைபருக்காக. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணியில் வெந்தயக்கீரை கூட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு பவுல் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்குவேன். வெஜிடபிள்ஸு அப்புறம் வேறு ஏதாவது வச்சுருக்க கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா நாள் வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அந்த மீன் கூட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். சூப்பர் டேஸ்டியாக எனக்கு பிடிச்ச மாதிரி பேலன்ஸாக தான் நான் சாப்பிட்றேன். நிறையா பேர் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் சாப்பிடணும், இந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இந்த மிஷின்லலாம் கிராம் கணக்கிலலாம் வச்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரிலாம் யாருமே சாப்பிடாதீங்க. உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்க ஃபீல் இருக்காது. உங்கள் வெயிட் லாஸும் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் டீ காஃபி எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் போடுற இந்த 1 ஸ்பூன் சுகரில் தான் உங்களுக்கு கலோரிஸ் நிறையா ஆகுதா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், இந்த பாயில் ஐட்டம், ஆயிலில் பொரிக்கிற ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த டீ காஃபி எல்லாமே நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம். இதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமானா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு
காஃபி ஒரு டீ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் எல்லாருமே வாக் பண்ணணும். பெயின் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே வாக் பண்ணுங்கள். பெயின் இல்லாதவங்க என்னால் முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸசைஸுமே நிறைய பேரால் பண்ண முடியும். பட் அதை வந்து நம்ம டெய்லி கண்டினியூஸாக நம்ம பண்ண மாட்டோம். பட் வாக்கிங்கிறது நம்ம எல்லாராலுமே கொஞ்சம் பண்ண முடிய வேண்டிய விஷயந்தான். ஸோ அதனால் வாக்கிங் மட்டும் எப்படி எல்லோரும் ஒரு 5000 ஸ்டெப்ஸில் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணுங்கள். அதுதான் நம்ம வெயிட் லாஸில் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது பண்ணும்போது நம்ம பாடி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா என்னுடைய நைட்டு டின்னர் இன்றைக்கி ஒரு 7 to 8 o'clock வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டின்னர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் பர்கர் தான் எடுத்துக்கிட்டேன். இதோடைய ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மயோனைஸு டிப்புடும் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். சிக்கன் பேட்டர் எல்லாமே நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒன்று அப்படின்னா இந்த பன்னு மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் காப்ஸாக இருக்கும். பட் நம்ம காப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்ல, அந்த அளவுக்கு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஓகே தான். பட் இதில் 2 பேட்டர் வந்து சிக்கன் பேட்டர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டிப்புடு பண்ணியிருக்கிறதுமே நான் வந்து பன்னீரில் தான் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் பர்கர் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. கடையில் எப்படிலாம் செஞ்சு கொடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பீங்க, அப்போ அது கொலஸ்ட்ரால் தானே அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் நான் ஷாலோ ஃப்ரை, தவா ஃப்ரை தான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சு. இது வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.